சில வருடமா ஐபிஎல்ல தடுக்கி விழுந்து படுத்து கிடந்த மும்பை இந்தியன்ஸ் அசுரம் இப்ப எழுந்து உட்காந்து நர நரன்னு பல்ல கடிச்சு மேச முறிக்கு விட்டு கைய மடக்கி சொடுக்கு போடுற மாதிரி இருக்கு கண்ணா. சம்சாரம் அது மின்சாரம் படத்துல விசு பேசுற மாதிரி இருக்கு. அது எனக்கு தெரியாது. ஆனா நேத்தி மும்பை சேஸ் பண்ணது மின்சாரத்தை தொட்டா மாதிரி தான் இருந்தது. வேற லெவல் பேட்டிங். நீங்க பாத்தீங்கன்னா கேகேஆர் ரொம்ப பெரிய மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ் அவங்க பக்கம் இல்லைனாலும் அற்புதமான ஒரு டோட்டல பதிவு பண்ணாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் யாரும் பாத்தீங்கன்னா அஜிங்க ரஹானே சூப்பரா பேட்டிங் ஆனாருங்க. ரகு விஷயம் பாத்தீங்கன்னா அட்டகாசமா ஆடினா அந்த பையன் அப்படின்ற போது 220 for 4 வலுவான டோட்டலே முடிச்சாங்க கேகேஆர். ஆனா திருப்பி வந்து மும்பை சேஸ் பண்ண ஆரம்பிச்சு போது இந்த மனுஷன் ரோஹித் சர்மா நேத்தி அச்சாரு பாருங்க. நார்மலா பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா இந்த மாதிரி ஷாட் அந்த மாதிரி ஷாட்லாம் அசால்ட் எத்தனை நம்ம பார்த்திருக்கோம். ஆனா நேத்திக்கு நான் ஷாக் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு சிக்ஸரு வேற லெவல் ஷாட்டுங்க. முசர்பானி பாப்பாரு, நான் வேர்ல்டு கப்ல செம்மையா போலிங் போட்டு அதுக்கப்புறம் பிஎஸ்எல்ல போய் உட்காந்து அங்க ஒரு பின் கதவை திறந்து விட்டு திருப்பி ஓடி வந்து ஐபிஎல்ல உட்காந்து கேகேஆருக்கு போலிங் போடலான்னு வந்தா இப்படி அடிச்சீங்கன்னா எப்படிங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக். முசர்பானி நீங்க அட்டகாசமான பவுலர், வேர்ல்டு கப்ல நல்லா போட்டீங்க, எல்லாம் ஓகே. ஆனால் T20 உலக கோப்பை இவர் ஆடலங்க. இவருக்கு போலிங் போகும்போது அவரோட பிளஸிங் தான் உங்களுக்கு தேவை. அதை அவர் பண்ண போறது இல்ல டெஃபினட்டா. அந்த பக்கம் ரிகல்டன் அட்டகாசமா பேட்டிங் ஆடினாரு. ஓபனர்ஸே முடிச்சுட்டு போயிட்டாங்க கதை அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் அந்த பேட்டர்ஸ்லாம் சிதறினது எடுத்து மேட்ச் வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. பட் ஒரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா சகோ, நீங்க கேகேஆர் நல்ல பேட்டிங் ஆடலாம். போலிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்க புது கேப்டன்ஸ் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஒரு சாம்பிள் சைஸ் ரொம்ப கம்மி தான் இருந்தாலும் இஷான் கிஷன் என்ன மாதிரி ஒரு தடுமாற்றத்தோடு ஃபீல்டிங்ல அவர் கேப்டன்சி பண்ணாரோ அதே மாதிரி தான் ரிங்கு சிங்கும் பண்ணாருன்னு எனக்கு தோணுது. இங்க சுனில் நரேனுக்கு 1 ஓவர் ஷாட்டுங்க, 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணல சுனில் நரேன். எல்லாரையும் பிறந்தாங்க மும்பை இந்தியன்ஸ் அப்படின்ற போது சுனில் நரேனுக்கு இன்ஃபேக்ட் நீங்க கம்பேர் பண்ணும்போது மற்ற பவுலர்ஸோட எக்கானமி கம்மியா இருந்தது யாருக்கும் பாத்தீங்கன்னா சுனில் நரேன். 10 ரன் மற்றவங்க 10க்கு மேல அப்படின்ற போது அந்த 1 ஓவர் ஷார்டேஜ் ஏன்றது புரியாத ஒரு புது. இதெல்லாம் கொஞ்சம் புதுசா கேப்டன்சி பண்றவங்க கொஞ்சம் போக போக அனுபவம் வரும்போது இந்த விஷயங்கள்லாம் புரிந்து கொள்வாங்க எதிர்பார்க்கலாம். ஒரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, முதல் நாள் கிங் கோலி அட்டகாசமான ஒரு பேட்டிங், 2வது நாள் ஹிட்மேன் சர்மா வேற லெவல்ல பேட்டிங் அப்படின்ற போது இந்த கொக்கரக்கோ அப்படின்னு சொன்னீங்கன்னா விடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஆனா அந்த கொக்கோ தூக்கிட்டு வெறும் ரொக்கோன்னு சொன்னீங்கன்னா போலர்ஸ்க்கு விடிவே இல்லைன்னு அர்த்தம் சகோ. எனிவே என்ஜாய் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். ஹேவ் a nice day. Stay tuned சகோ.